ஆண்டவரே கேன்சருக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கேன்சருக்காய் அநேக நாளாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. இந்த கேன்சர் என்கிற வியாதி இந்த உலகத்தை விட்டு கேன்சல் ஆகும்படியா, இந்த உலகத்தை விட்டு நீங்கும்படியா, இந்த கேன்சர்ல இருந்து பரிபூர்ண விடுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அநேக பிள்ளைகள் ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதினால ஒவ்வொரு நாளும் கலங்கி கொண்டிருக்காங்கப்பா. ஆண்டவரே இந்த கேன்சர் வியாதினால ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. அநேகர் வீட்டுல பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அநேகர் மருத்துவமனையில பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இதுல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா, என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா என்று சொல்லி அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறாங்களே. இப்பொழுது அப்படி கலங்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்பொழுது ஒரு அற்புதம் நடப்பதாக. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த மெய்யான விடுதலை எப்பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உன்னதத்திலிருந்து ஆண்டவரே ஒரு விடுதலை அனுப்புவீராக. உன்னதத்திலிருந்து ஒரு தேவ பலன் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்திலே விடுதலை உண்டு, உம்முடைய நாமத்திலே சுகம் உண்டு. உம்முடைய தழும்புகளால் நீ சுகப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய தழும்புகளால் அந்த சிலுவையில காயப்பட்ட அந்த கரத்தை அந்த கேன்சர் பகுதியில் வைத்து ஜெபிக்கிறோம். எப்பொழுது ஒரு அற்புதம் ஒவ்வொருவருக்கும் நடப்பதாக. ஆண்டவரே நீர் ஆண்டவரே செய்து விட்டு விசுவாசிக்கிறோம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொல்லப்பட்ட வார்த்தையின்படி கேன்சர்ல பாதிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுத்தீர். அதற்காய் நன்றி.